உப்பு நகரான தூத்துக்குடியில் 3 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் உப்பு உற்பத்தியானது தொடங்கியிருக்கிறது. அது குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். இந்தியாவில் குஜராத்திற்கு அடுத்ததாக உப்பு உற்பத்தியில் முக்கிய மையமாக திகழ்ந்து வருகின்றது தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டம். இங்கு சுமார் 25,000 ஏக்கர் பரப்பளவில் உப்பளங்கள் அமைக்கப்பட்டு உப்பு உற்பத்தியானது நடைபெற்று வருகிறது. இந்த உப்பளங்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வாழ்வாதாரமாக உள்ளது. தமிழ்நாட்டின் உப்பு உற்பத்திகள் சுமார் 70 விழுக்காடு தூத்துக்குடியிலிருந்துதான் உற்பத்தி செய்யப்படுகிறது. தூத்துக்குடியின் வேப்பலோடை, தருவைக்குளம், திரேஸ்புரம், முத்தையாபுரம் மற்றும் ஆறுமுகநேரி ஆகிய இடங்கள் உப்பு உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கும் பகுதிகளாக உள்ளது. ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை 6 மாதங்கள் இங்கு உப்பு உற்பத்தியானது முழுமையாக நடைபெறுகின்றது. இங்கு உண்ணக்கூடிய உப்பு மற்றும் தொழில்துறை உப்பு என 2 வகைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 30 லட்சம் டன்கள் உப்பானது உற்பத்தி செய்யப்பட்டு உள்நாட்டு தேவைக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் தாக்கம், ஆண்டுதோறும் பெய்யும் அதிக மழை பொழிவு, இயற்கை பேரழிவு போன்றவையும் நகர்ப்புற வளர்ச்சி ஆகியவையும் உப்பு உற்பத்தியை வெகுவாக பாதிக்கின்றன. மேலும் பருவமழை தொடங்கியதும் உப்பளங்களில் உப்பு உற்பத்தியானது முழுமையாக நிறுத்தப்படுகின்றது. இதன் காரணமாக இதனையே நம்பியிருக்கக்கூடிய மக்கள் வருமானம் இழந்து என்ன செய்வதென்று தெரியாமல் மிகவும் கஷ்டப்படும் நிலையானது உருவாகியுள்ளது. தற்போது மழை ஓய்ந்த நிலையில் மீண்டும் உப்பள பணிகள் தொடங்கியுள்ளது. எங்களுக்கு இந்த மழை பெஞ்சு மகளியா இருக்கு, அதை கூட்டி அள்ளிக்கிட்டு இருக்கோம். தீபாவளியில இருந்து வேலை கிடையாது, ரொம்ப கஷ்டம். புதிதாக இப்பதான் தொடங்கியிருக்கு, ரொம்ப நட்டமாயிட்டு. இந்த புதான வருடத்துல இப்பதான் தொடக்கம். அந்த பழைய வருடத்துல ரொம்ப இதாயிட்டு, மகளி ஆயிட்டு, மழை பெஞ்சு அது ரொம்ப ஆட்களுக்கு வேலைக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. உப்பு நகரம் என்று அழைக்கப்படும் தூத்துக்குடியில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு உலகளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டாலும் உப்பு உற்பத்தி செய்யப்படுகின்ற உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களின் நிலை சொல்லிக்கொள்ளும்படியான வளர்ச்சியை எட்டாமல் பின்தங்கியே உள்ளது. இப்போதைக்கு இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல இந்த வேலையே தான் நடக்கும். அதுக்கப்புறம் தான் தண்ணி வச்சு அதுக்கப்புறம் வேலைகளை தொடங்குறதுக்கு நான் எப்படியும் இன்னும் 3 மாசம் ஆகும். ஆனால் அது தண்டி எங்களுக்கு அடுத்து மழை பெஞ்சா அடுத்தும் இன்னும் 3 மாசத்துக்கு வேலை இருக்காது. சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் எடுத்து நாங்கள் இப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னும் 1 வாரம் இருக்கும். அதுக்கப்புறம் இது முடிச்சதுக்கப்புறம் தண்ணி வைக்கிட்டு அதுக்கப்புறம் வேலை இருக்காது. ஒரு 3 மாதம் கழிச்சு தான் அடுத்து உப்பு உற்பத்தி பண்ணுவாங்க. அது தண்டி நாங்கள் இந்த வேலை முடிஞ்சுன்னா அடுத்து வேலை இருக்காது. எனவே உப்பு உற்பத்தி இல்லாத காலங்களில் அரசு தங்களுக்கு நிவாரணம் வழங்கி தங்களது வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உப்பு உற்பத்தியில் ஈடுபடும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ராஜா சாலமனுடன் செய்திக்குழு.